ஒரு வெப்சைட்டுக்கு பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால தான் வெப்சைட்டோட ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேக்லிங்ஸ் ஆர் மச் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1113 வெப்சைட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எடுத்து அதில் அந்த ஃபர்ஸ்ட் 10 பொசிஷனுக்கு வந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் 10 பொசிஷன்ஸ் வந்த வெப்சைட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1000+ யூனிக் ரெஃபரிங் டொமைன்ஸ், அதாவது 1000+ யூனிக் பேக்லிங்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி 0.3% ஆஃப் த வெப்சைட்ஸ் வந்துட்டு மினிமம் 100 பேக்லிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க. 100 பேக்லிங்ஸ்னு சொல்றதை விட 100 யூனிக் ரெஃபரிங் டொமைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 பேக்லிங்ஸோட மினிமமே இல்லாத ஒரு பேக்லிங்ஸ் கூட அந்த டாப் 10 பொசிஷன் வந்து பிளேஸ் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சிருக்காங்க அந்த ரிசர்ச் படி. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம எஸ்யூ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த டாப் 10 பொசிஷனில் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கணும், அந்த உங்களோட காம்படிட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து ரேங்கிங் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக ஒரு 1000 யூனிக் ரெஃபரிங் டொமைன்ஸ் உங்களோட வெப்சைட்ஸ்க்கு இருந்திருக்கணும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வெப்சைட்டுக்கு எஸ்யூ பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டாப் 10 பொசிஷனுக்கு ஒரு காம்படிட்டிவ் கீவேர்ட்ஸ் வரணும் அப்படின்னா உங்களோட புது வெப்சைட்டுக்கு மினிமமாக 100 யூனிக் ரெஃபரிங் டொமைன் பேக்லிங்ஸ், ஹை குவாலிட்டி பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணுங்க. அப்படி வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த பிளேஸில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் பேக்லிங்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களோட வெப்சைட் ரேங்க் ஆகாது. அப்படியே நீங்கள் ஒரு பிளாக் போட்ட சார் உடனே ரேங்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேபிளாக வர்றதுக்கு வராது. சரிங்களா? ஸோ பேக்லிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்சிஓ அப்படின்ற ஒரு விஷயத்த அகெயின் இந்த ரிசர்ச் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்கு. அதை நான் எப்போவுமே நம்புகிறேன். சரிங்களா? உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பண்ணவும், அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா?